கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியில இன்னைக்கு பார்க்க போற ப்ராடக்ட் வந்து ஸ்கேல்டிங் மிஷின். ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்லிடுறேன். நம்மளோட கம்பெனி வந்து 34 வருஷம் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட கம்பெனி ட்ரஸ்டட் கம்பெனி தான். இப்ப நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க எப்படி மேம் பேமெண்ட் பண்றது, நாங்க வந்து நம்பி எப்படி பேமெண்ட் பண்றது. நிறைய கஸ்டமருக்கு நான் கூட வீடியோ கால் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம கம்பெனிக்கு வந்து நீங்க எந்த ஒரு பயப்பட வேண்டாம். இப்போ வந்து கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் நம்ம கம்பெனில கிடையாது. நம்ம வந்து ஃபுல்லாவே கஸ்டமர் இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு 50% ஃபர்ஸ்ட் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரன்னிங் டெஸ்ட் அப்புறம் பேக்கிங் வீடியோஸ் எல்லாமே எடுத்ததுக்கு அப்புறம் கஸ்டமருக்கு ஷேர் பண்றோம். அதுக்கப்புறம் தான் பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா கஸ்டமர் கேட்கறது படிதான். இப்ப கஸ்டமர் வந்து ஏகேஆர் கேட்பாங்க, எம்எஸ்எஸ் கேட்பாங்க, விஆர்எல் கேட்பாங்க. கஸ்டமருக்கு நியர்பை என்ன டிரான்ஸ்போர்ட் இருக்கோ நம்ம அதுல புக் பண்ணி கொடுக்குறோம். இப்போ நம்ம இன்னைக்கு புக் பண்றோம். புக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 or 3 டேஸ்க்குள்ள கஸ்டமர் கையில போய் கிடைச்சிரும். இது நம்ம தமிழ்நாடு ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாவே நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். எக்ஸ்போர்ட் ஆர்டருமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். நீங்க அதனால ட்ரஸ்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு பயப்பட வேண்டியதும் இல்ல. நம்ம கம்பெனிக்கு நீங்க பேமெண்ட் வந்து ஜிபேலயும் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இதா இருக்கு அப்படின்னா நீங்க டைரக்டா கூட கம்பெனிக்கு வரலாம். நீங்க அவ்வளவு தூரம் வரணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க எது இருந்தாலும் நாங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்லயே இல்ல யார் உங்களுக்கு ஹேண்டில் பேசுறாங்களோ அவங்களே உங்களுக்கு A to Z டீடைல் அனுப்பிச்சிருவாங்க. இப்ப புக் பண்ணதுக்கு அப்புறம் எல்லார் காப்பியுமே உங்க வாட்ஸ்அப்க்கு ஷேர் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம ஸ்கேல்டிங் மிஷினை பத்தி பார்க்கலாம். ஸ்கேல்டிங் மிஷின் வந்து இப்போ ஒவ்வொரு கஸ்டமர் ஒவ்வொரு விதமா சொல்லுவாங்க. ஸ்கேல்டிங் மிஷின் சொல்லுவாங்க, இல்லையா ஹாட் வெசல் சொல்லுவாங்க. இல்ல கொஞ்சம் உள் ஏரியால இருக்காங்கன்னா இல்ல எனக்கு சுடு தண்ணி போடுற எனக்கு அந்த மிஷின் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதுதான் அது. இதுல வந்து 2 மாடல் டைப் இருக்கு. ஒன்னு வந்து எலக்ட்ரிக்கல் டைப், இன்னொன்னு வந்து கேஸ் மாடல். இப்ப நம்ம பார்க்க போறது எலக்ட்ரிக்கல் மாடல். எலக்ட்ரிக்கல் மாடல்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இந்த ஆன் ஆஃப் சுவிட்ச் பிளஸ் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் எல்லாமே உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் தான் இது. இது வந்து எலக்ட்ரிக்கல் மிஷின். இது ஃபுல்லாமே உங்களுக்கு ஃபுல் எஸ்எஸ்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். இதுல எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் தான் மேஜரா நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல வந்து தெர்மோஸ்டாட்டர் வந்துடும், ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்டர் வரும். ஹீட்டர் பாத்தீங்கன்னா இதோட ஹீட்டர் 2 கிலோவாட்ஸோட கெப்பாசிட்டி. இது எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம கோழி போடுறோம், இது பெண்ட் பண்ணி வந்துடும். உங்களுக்கு இது கோழி போடுறோம் அப்படின்னா அதோட ரெக்கை அதெல்லாமே அதுல போய் மாட்டாம இருக்கிறதுக்காக இந்த மெஷ் கொடுக்குறோம். இதுல வந்து எம்சிபி பாக்ஸ் இருக்கும். நீங்க எம்சிபி பாக்ஸ் வந்து ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த எர்த் அடிக்கிறது இப்ப கேக்குறாங்க எர்த் அடிக்குமா அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பாடி கனெக்ஷன் எர்த் கொடுத்துருக்கோம். நீங்க மெயின்ல கனெக்ட் பண்ணும்போது எம்சிபி பாக்ஸ் யூஸ் பண்றது பெட்டரா இருக்கும். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட ஹைட் 32 இன்ச்சு இருக்கும். ட்ரம்மோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 20 இன்ச்சு வரும். இதே இது நீங்க ட்ரம்மோட உள்ளளவு பாத்தீங்கன்னா 20க்கு 20 சைஸ் வரும். இது வந்து நீங்க எவ்வளவு லிட்டர் தண்ணி விடலாம் அப்படின்னா 40 லிட்டர் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ 40 லிட்டரும் இப்ப நான் 2 கோழி தான் போடுறேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த கோழி மூங்குற அளவுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ நீங்க அந்த தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றப்போ இப்ப நார்மலா எப்படி ஒரு மிக்ஸி ஆன் பண்றோம், இல்ல ஆல்ரெடி ஷாப்ல சிக்கன் ஃபெதர் கிளீனிங் மிஷின் யூஸ் பண்ணுவீங்க. அது எப்படி ஆன் பண்றீங்களோ அதே மாதிரி தான் நீங்க பிளக் கனெக்ட் பண்றீங்க. இதுல வந்து இப்போ 5 கோழி போடுறீங்க. சின்ன கோழினா 5 கோழி வரைக்கும் போட்டு 6-7 கோழி வேணா சின்ன கோழினா போட்டுக்கலாம். இல்ல கொஞ்சம் பெரிய கோழி அப்படின்னா 5 கோழி போட்டுக்கலாம். இல்ல அதை விட பெரிய கோழினா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க போடுறப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கோழி முங்குற அளவுக்கு. இப்ப போட்டுக்கிட்டு அது உங்களுக்கு இப்ப ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம எவ்வளவு தூரம் அந்த சூடு அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்ல ஒவ்வொரு மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்க. இப்போ 40 டிகிரில எனக்கு வந்து சூடு வேணும்னா நீங்க 40 டிகிரிலே நீங்க இதை பிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு 60 டிகிரில வேணும் அப்படின்னா உங்களோட நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த சூட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்க அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப நம்மளுக்கு சென்சார் இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 40 டிகிரி வச்சிருக்கீங்கன்னா அந்த 40 டிகிரி அந்த டெம்பரேச்சர் பிக்ஸ் ஆனதுமே அது கட் ஆஃப் ஆயிடும். அப்புறம் அதுவே என்ன ஆகும், சூடு கொஞ்சம் கம்மியாச்சுன்னா மறுபடியும் அது ஆன் ஆயிடும். ஸோ அதனால உங்களுக்கு இதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கேஸ் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்ம கிட்ட கேஸ் மாடலுமே இருக்கு. கேஸையும் இதையும் கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு 40% சேவ் ஆகுறது எலக்ட்ரிக்கல் மிஷின்ல தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்ப நான் வந்து இதை ஆன் பண்ணிட்டு இது எவ்வளவு நேரம் ஹீட் ஆகும்னா நீங்க இப்ப 40 லிட்டர் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு 20ல இருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுக்கு அது ஹீட் ஆகுறதுக்கு. இல்ல நான் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வைக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள ஆயிடும். இல்ல நான் ஃபுல்லா நீங்க எப்பவுமே ஃபுல்லா வைக்க மாட்டீங்க தண்ணி, இது வரைக்கும் தான் வச்சுப்பீங்க.
அதுக்கப்புறம் அது உங்களுக்கு தெரியும். இப்போ கோழி மூங்குற அளவுக்கு உங்களுக்கு இந்த ஹீட்டுக்கு வேணுமோ நீங்க அந்த இதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 22,500 எலக்ட்ரிக்கல் மாடல். இதுவே கேஸ் மாடல் போயிட்டீங்கன்னா 22,500 பிளஸ் ஜிஎஸ்டி. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்போர்ட் ஆர்டருமே நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நீங்க வந்து பல்க் குவான்டிட்டி கேக்குறீங்க, எனக்கு இதுல ஒரு 5 பீஸ் பண்ணி தரேன். இது 21 பிளஸ் ஜிஎஸ்டியோட நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது மேனுஃபேக்சரிங் கம்பெனினால நீங்க வந்து பல்க் குவான்டிட்டியா எடுத்தா நான் இன்னும் கம்மி பண்ணி தரேன்.